மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. உங்க வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வெளிச்சத்தை நம்ம எங்க இருந்து பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் யாரா இருக்கிறாராம்? ஒளியா இருக்கிறார். இப்ப அவர் சொன்ன வார்த்தை பூரணமான வார்த்தை. ஆனா இந்த உலகத்துல நடக்கிறது அப்படி அந்த பூரணத்துக்கு ஏற்றபடி இந்த உலகத்துல என்ன செய்யல, நடக்கல. கொஞ்சம் இருள் இருக்கும், கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், எல்லாம் ஃபுல்லாவே இருளா இருக்கும். இதனால அந்த அவர் நான் உலகத்திற்கே ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துல இருள் இருக்குதா அப்படின்னா, இருள் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை வெளிச்சத்தில் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. அவர் நமக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு. இந்த சரீரம், நீங்க சுவிசேஷத்தை கேட்பதற்கு முன்பாக, இயேசுவை உள்ள கொண்டு வருவதற்கு முன்பாக, இந்த சரீரம் என்ன சரீரம்? மண்பாண்டம். சொல்லுங்க, மண் பாண்டம். இது நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். வசனம் தான். ஆனா இந்த வசனம் அப்படியே என்ன பண்ணாது. எத்தனை பேர் மண்ணுக்கு திரும்ப ரெடியா இருக்கீங்க? யாருமே ரெடி இல்லையா? மண்ணுக்கு போக மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2ஆம் மனிதனாய் வர்ற வரையும் மனிதன் மண்ணுக்கு தான். ஆனால் விண்ணில் இருந்தப்போ அவர் எப்போ இறங்கி வந்தாரோ, நீங்களும் நானும் விண்ணுக்குரியவர்கள். மண்ணுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிரைஸ் காட். இந்த சரீரம் மண்ணில் போய் என்ன பண்ணிடக்கூடாது, விழவே. மண்ணுக்கும் நமக்கும் சம்பந்தம், அந்த உலக காரியங்கள், அந்த இருளுக்கும் நமக்கும் சம்பந்தமே. உங்களே என்னை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். ஓகே, இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை அப்படியே அவர்கிட்ட என்ன பண்றோம்? அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு உள்ள வந்து என்ன செஞ்சுதான்? ஒரு பொக்கிஷமாய் உள்ள வந்து பிரகாசித்திருக்கிறது. இனிமே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த ஒளி, இருள் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து அநேக வார்த்தைகள் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அதில் வாசிங்க, 1 யோவான் 1:6 வாசிங்க. 1 யோவான் 1:6. சில வசனங்களை வாசித்துட்டு சில காரியங்களை நாம் பேசிக்கொள்ளலாம். அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஓகே, இல்ல இன்னொரு வார்த்தை மேல வாசிங்க. 5, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இந்த வசனத்தை நல்லா எடுத்துக்கிடுங்க. தேவன் யாரா இருக்கிறாரு? ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இந்த வார்த்தை 100க்கு 100 உண்மை. இதை அப்படி வாழ்ந்து காண்பிக்கும்படி ஆண்டவர் உங்களை என்னையும் நியமித்திருக்கிறார். பிரைஸ் காட். அவர் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள். இன்னைக்கு இந்த வெளிச்சம், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாஸ்தம், நீங்கள் உலகத்துக்கு என்னதான் இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுடைய வெளிச்சம் மனுஷருக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? பிரகாசிக்கணுமா? இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். ஆண்டவர் ஆதியில வானத்தையும் பூமியை என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். ஃபர்ஸ்ட் எதை படைக்கிறாரு? வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டாரா? வெளிச்சம் உண்டாயிட்டு. நல்ல கவனிங்க. எப்பவுமே ஒரு மனிதன் இந்த பூமியில இருந்தான்னா அவனுக்கு சில சோர்ஸ் இருக்குங்க. ஒன்றும் இல்லாத மனுஷன் யாருமே. இப்போ எல்லார்ட்டையும் வெளிச்சம் இருக்குதானா? வெளிச்சம் என்ன செய்யுது? இருக்கு. ஆனால் எந்த வெளிச்சம் கிடையாது தெரியுமா? பிரகாசிக்கிற அளவில் என்னது கிடையாது?
வெளிச்சம். ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? இப்போ தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. அதுபோல் சூரியனை என்ன பண்ணுறாரு? பகலை ஆள ஒரு பெரிய சுடரை உண்டு பண்ணுறாராம். பிரைஸ் காட். இந்த இடம் நம்ம வாழ்க்கையில் வரணுங்க. இருளுக்கும் பகலுக்கும் அது வித்தியாசத்தை உண்டு பண்ணுதான் பாருங்களேன் அந்த சூரியன். இன்னைக்கு நீங்கள் அந்த ஒரு பிரகாசத்தோட போவீங்க. உங்களுக்குள்ள சாதாரணமாக இருக்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த சூரிய வெளிச்சத்தை போல ஒரு பிரகாசத்தை என்ன பண்ணுறார் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வைக்கிறார். பிரைஸ் காட். ஸோ இதுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, முதலாவது தேவன் யாருங்கிறத நம்ம நல்லா என்ன செஞ்சுருக்கணும்? புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல மனநிலை வேணும். நீங்கள் சாதாரண மனுஷன் கிடையாதுங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கு உள்ள வாழ்க்கை நிலவரப்படி உலகம் ஒரு விதமாக பேசிக்கிட்டு அலையும். ஆவிக்குரிய உலகம் கொஞ்சம் வசனத்தை வச்சு பேசும். உலகம் வசனம் இல்லாமல் பேசும், ஆவிக்குரிய உலகம் வசனத்தை வச்சு பேசும். ஏன்னா அவங்களுக்கு வசனம் தெரியாது, அதனால் வசனம் இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்லும்? இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கைன்னா, நல்லதும் நடக்கும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இதில் உலகத்தில் சொல்கிறாங்கன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உலகத்தில் அப்படி தானே சொல்கிறாங்க. 5 நாள் நல்லது இருந்தால் 5 நாள் கெட்டது, 10 நாளா சரி ரைட்டு, அப்போ நல்லது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் சந்தோஷம் இருந்தோம்னா பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ன செய்யணும்? இது நம்ம மைண்டில் என்ன செஞ்சுட்டு இப்போ நமக்கே ஒரு டவுட் வரும் தெரியுமா? வீடுகளில் நம்ம பேசிகிட்டு இருப்போம் தெரியுமா? நல்லா ரட்சிக்கப்பட்ட நம்மளே பேசுவோம் தெரியுமா? என்ன பேசுவோம் தெரியுமா? கொஞ்சம் வீட்டில் ஒரு நம்மளை அறியாமல் கொஞ்சம் சில நேரம் சந்தோஷமாக இருக்கும் பாருங்களேன். இப்போ நமக்குள்ள ஒரு பயம் வரும் தெரியுமா? வீட்டில் சொல்லுவோம் தெரியுமா? என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது எங்கே கொண்டு போய் விட போதோ, பிச்சு விடுவேன். இந்த நாக்காலே தான் மனுஷன் என்ன பண்ணுறான்? காஸ் ஆஃப் டெத்து நெகட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் டாக்கு. புரிஞ்சுதா? காஸ் ஆஃப் டெத்து என்ன தெரியுமா? நெகட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் டாக்கு. அது மாதிரி இதெல்லாம் நம்ம அனுபவம் தான். ஒரு விஷயம் நடந்திருக்கும், நமக்கு ஆரோக்கியம் நடந்திருக்கும், உடனே சாட்சி சொல்ல போனோம்னே ஒரு டவுட் வரும். போய் இதை சொன்னோம்னா அடுத்த நாளே நம்மளை என்ன பண்ணிடும்? முடைக்கிறோம். அதனால் என்ன பண்ணக்கூடாது? சொல்ல யாரும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏறி மிதிக்கணும் இந்த எண்ணங்களை எல்லாம். சொல்லணும், மேற்கொள்ளணும் சூழ்நிலைகளை. உங்களுக்கு ₹1,00,000 இன்கம் வந்தாலும் தைரியமாக முன்னாடி வந்து என்ன சொல்லுங்கள்? எனக்கு இந்த டைம் ₹1,00,000 வந்துச்சிங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? நான் சர்ச்சுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தசமபாகம் 10,000 கொடுக்குறாங்கன்னா அதை கொடுப்பாங்க. அடுத்த எண்ணத்துக்கு இங்கே இருக்க யாரும் போகக்கூடாது. சரி 1,00,000 வந்துன்னு சொல்லிட்டாங்க, 10,000 தசமபாகம் கொடுத்துட்டாங்க, மிச்சம் ₹90 என்ன செய்கிறாங்கங்கிற எண்ணத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்களேன். கொஞ்சம் கையை வைத்து சொல்லுங்கள். நான்லாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா வரக்கூடிய நாள் லட்சங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருக்குங்க. சும்மா ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் அப்படிலாம் கிடையாது. இங்கே இருக்க யாரு கூட வருத்தப்பட்டுறக்கூடாது. நான் குறைவாக இருக்கேன், அவங்க உயரமாக இருக்காங்க, லைஃப் இப்படியே தான் போகும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. 2-3 நாள் கழிச்சு இப்போ பாருங்களேன், பிள்ளைரெல்லாம் அப்படி ஒன்று போல் ஒரே ஹைட்டில் தான் இருக்கா இல்லையா? எல்லோரும் ஒரே ஹைட்டில் வருவாங்க. அதனால் நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். சில விஷயத்தில் தனிப்பட்ட முறையெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் காமனாக சொல்கிறேன், இது எல்லாருக்கும் தேவை. மிச்சம் ₹90,000 என்ன செய்வாங்க? பீரோவில் எடுப்பாங்களா? நகை எடுப்பாங்களா? ஏழைகளுக்கு கொடுப்பாங்களா? என்ன செய்வாங்க? இந்த யோசனைக்கு நீங்கள் இந்த யோசனைக்கு போனால் உங்கள் கைக்கு ₹1,00,000 என்ன செய்யாது, வரவே. அப்புறம் இப்படி அதை 90,000 யோசிக்கிறதுலே வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு எப்போ ₹1,00,000 வரும்? பிரைஸ் காட். அதனால் தைரியமாக ஐஸ்வர்யத்தை, ஏன்னா எனக்கு தெரியும் வரக்கூடிய நாட்கள் ஐஸ்வர்யத்தை பற்றி நீங்கள் சாட்சி சொல்லித்தான் ஆகணும். அவ்வளோ பேச வைக்கிறாரு. லட்சங்களை நீங்கள் சாட்சியாக என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த நேரத்தில் எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக. லட்சங்கள் கோடிகள்லாம் சாட்சி கேட்கும்போது இருதயம் கரைஞ்சிடப்படாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளும் ஒரு நாள் இப்படி சாட்சி சொல்லணும்னு என்ன செய்யணும்? ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம மனநிலை ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்க. மனநிலை சரியில்லைன்னா பணநிலை சரி இருக்கவே. ஸோ நான் மனநிலைக்காக நான் பேசுகிறேன், யாரும் என் மேலே கோவப்பட்டுறாதீங்க. சிலதான் ஓப்பனாக அடிச்சத்தான் முடியும், அப்போ தான் ஒட்டையும் சுக்கு நூறா. பிரைஸ் காட்.
ஒரு பணக்காரர் ஒரு பஸ் ஸ்டாண்டில் தங்கி இருக்கிறாரு. ஒரு ஒரு பிச்சை எடுக்கிறவன் அவனும் தங்கி இருக்கிறான். இப்போ பாருங்கள், இவர்கிட்ட ஒரு 7,000 ரூபாய் இருக்குது. உடனே அவருக்கு அவன் மேலே ஒரு இறக்கம் வருது. உடனே சரி ஒரு 6,000 ரூபாய் என்ன பண்ணிடுவோம் கொடுத்துருவோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. நைட்டில் பஸ்ஸு கிடையாது, அங்கேயே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டாரு, 6,000 கொடுத்துட்டு 1,000 ரூபாய் பேக்கெட்டில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டாரு. ஆனால் அவனுக்கு என்ன வர மாட்டேங்குது, அவனுக்கு என்ன சிந்தனை ஓடுதுன்னா, என் கண்ணு முன்னாடி 7,000 ரூபாய் என்னாரு, 6,000 ஏன்ட்ட தந்துட்டாரு, 1,000 வச்சுக்கிட்டாரு, கொடுத்ததே கொடுத்தாரு, நல்ல மகாராஜா தானே, 7,000 தந்திருந்தா எனக்கு எப்படி இருந்துன்னு யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு தூங்கவே, இவர் அவர் பாட்டுக்கு சந்தோஷமா தூங்கிட்டார். எப்பா 6,000 என்ன பண்ணிட்டேன், விதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு தூங்கிட்டாரு. அவனை 1,000 ரூபாய் என்ன செய்ய விட மாட்டேங்கி தூங்க. 6,000 ரூபாயில சந்தோஷம் என்ன செய்யல, 1,000 ரூபாயில தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தான். டெம்டேஷன் ஆயிட்டு பார்த்தான், எப்படியாவது அந்த 1,000 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன், இது யார மாதிரி இருக்குன்னா நம்மால் மாதிரி, கேயாசி மாதிரி, எப்படியாவது நாமானுடைய குஷ்டரோகத்தை நான் சம்பாதிச்சுதான் அப்படின்னு போய் ஓடி போய் குஷ்டரோகத்தை என்ன பண்ணா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்படி போகிறான், போயிட்டு அந்த 1,000 ரூபாய் என்ன பண்ணிட்டான் எடுத்துட்டு, இப்போ தான் அவனுக்கு என்ன வருது திருப்தி. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா 1,000 ரூபாய் காணும். அப்புறம் அவர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த 1,000 பற்றி என்ன பண்ணக்கூடாது, யாருடைய தசம பாகத்தை குறித்தும் யாரும் ஒரு கலக்கமே என்ன பண்ணிடக்கூடாது, எங்கேருந்து வருதுன்னு என்ன பண்ணிடக்கூடாது. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு கூட இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், அடுத்த கட்டத்தில் பணம் வரும், உங்களுக்கே தெரியாது எங்கேருந்து வருதுன்னு. கையை தட்டுங்களேன். ஹே அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா என்ன சொன்னேன்னு? ஒரு கட்டத்தில் பணம் வரும், உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்னு, ஆனால் மற்றவங்களுக்கு என்ன செய்யாது. ஒரு கட்டத்தில் பணம் வரும், உங்கள்கிட்ட கேட்டாலே எனக்கே தெரில, எங்கேயோ இருந்து என்ன செய்யுது, ஒரு கீழ்காற்று அடிக்கும், வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு. பிரைஸ் காட். ஆனால் ஒன்றே ஒன்று, பணத்தை குறித்து எந்தவித தயக்கமும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. ஸ்ட்ராங் மைண்டாக என்ன பண்ணுங்க, பணம் மண்டைக்குள்ள வந்துடக்கூடாது, பணம் பாதத்தில் தான் என்ன செய்யணும். என் வேலைக்காரன் எங்கள் டைனிங் டேபிளில் எங்கே வந்து உட்காந்துருப்பான், பாதத்தில் தான். பணம் இந்த பாதங்களில் வந்து இருக்கும். ஒரு நாள் மண்டைக்குள்ள பணம் என்ன செஞ்சிடக்கூடாது. பணம் ஒரு நாள் உங்களை வேலைக்காரனை மாற்றிடக்கூடாது. போ வா இதை செய் அதை செய். பணம் உங்களை வேலை வாங்கக்கூடாது, நீங்கள் தான் பணத்தை வேலை வாங்கணும். இந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். ஸோ முதலாவது, அப்போ உலகம் வசனம் இல்லாமல் குறைவை என்ன பண்ணிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கு. ஆவிக்குரிய உலகம் வசனத்தை வச்சு குறைவை என்ன பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. வசனம் இருக்கா அப்படிலாம். சாயங்காலத்தில் அழுகையும் விடியற்காலத்தில் களிப்பும் தங்கும். வசனத்திலேயே மேன்மையானதை எடுக்க தெரியணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்களும் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாமே குட்டி கிறிஸ்துக்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள், வாய் திறந்து நல்லா சொல்லுங்கள். நான் குட்டி கிறிஸ்து. எல்லாம் டேவிட் லீவ்சன் பிரதர் சொன்ன மாதிரி அந்தி கிறிஸ்துனான்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. கடைசி நாளுக்கான கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து, அந்தி காலத்துக்கான கிறிஸ்து. எங்க கிறிஸ்துக்கள் இருக்க முடியுமா இந்த நாட்களில்? குட்டி குட்டி கிறிஸ்துக்கள் இருக்க முடியுமா, முடியாதா? முடியும். ஒரு வசனம் வாசிங்க, சில சின்ன சின்ன தெளிவுகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம ரேஞ்சை உயர்த்தினத்தான் மற்ற காரியங்கள் வந்து நல்லா ஃபிட் ஆகும். பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க, இந்த 1 யோவானில் தான் 4ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. ஒரு சின்ன தெளிவு. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அதுவே. அப்போ இந்த வசனத்தில் யாரை பற்றி எழுதியிருக்கு? அந்தி கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கு. அப்போ அந்த காலத்திலேயே அந்தி கிறிஸ்துடைய ஆவி என்ன பண்ணியிருக்கான், வெளிப்பட்டிருக்கு. அதான எழுதியிருக்காரு, அது இப்பொழுதும் உலகத்தில். அப்போ அந்தி கிறிஸ்துடைய ஆவி உலகத்தில் என்ன செஞ்சுதான் இருந்துச்சான்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாசிங்க 1 யோவான் 2 வாசிங்க 18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே. எப்படி அங்க அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருக்கு, இங்க யார் இருக்கா? அநேக அந்தி கிறிஸ்துக்கள். பிரைஸ் காட். அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே எதுவாக தான் வெளிப்படும் சொல்லுங்க? ஆவியாக தான். அப்புறம் மறுபடி தான் அது மாம்சமாக என்ன செய்யுது வேலை. அப்போ அந்தி கிறிஸ்துக்கள் ஃபஸ்ட்டு ஆவியாக வந்து மறுபடி மாம்சமாக அப்படியே வேலை செய்யும்னா, இப்போ ஏன் கேள்வி, கிறிஸ்துக்கள் அப்படி வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? கிறிஸ்துக்களும் வெளிப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு பூரணம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறீர்கள். பிரைஸ் காட். இந்த சத்தியத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒவ்வொருவரும் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஹல்லேலூயா. ஸோ ஒரு நிறைவான இந்த இடம்தான் தேவனுடைய பிள்ளைங்களை புத்திரர்களாக என்ன செய்து மாற்றுகிறது. இன்னைக்கு இந்த வெளிச்சம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. வெளிச்சம்ங்கிறதுக்கு இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணுமா? ஹல்லேலூயா. வர பகலில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வெளிச்சம் இருக்கா இல்லையா? ஆனால் மத்தியான வெயிலில் எப்படி இருக்குது? ஃபுல் வெளிச்சம் என்ன செஞ்சிருது? ஹல்லேலூயா. ஸோ இதே மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? இப்போ சில நேரம் நம்மளை இருள் வந்து லைட்டாக தாக்குதா? சில நேரம் இருள் வந்து என்ன செய்யுது? லைட்டாக அப்படியே அஃபெக்ட் பண்ணுது. உடனே கொஞ்சம் டல் ஆகுறோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஏதோ வார்த்தைகளை கேட்குறோம், மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுறோம். இனிமேல் அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? மகிமை அடைகிறது, அப்புறம் மகிமையை இழக்கிறது, இப்படின்னா அதே இடத்துல நிற்போம். மகிமை அடைந்து கொண்டே இருக்கணும். மகிமையின் மேல் மகிமையில் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஒரு 2 வார்த்தை உங்கள் முன்னாடி நான் வைத்து பிரசங்கத்தை முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நல்லா ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும்? எடுக்கணும். நம்முடைய தரிசனமே மரணத்தை காலுக்கு கீழே போட்டு என்ன செய்யணும்? மிதி மிதி மிதின்னு என்ன பண்ணணும்? எத்தனை பேர் கூட வர்றீங்க? எத்தனை பேர் ராஜ்யத்தின் புத்திரராக இருப்பீங்க? நீங்கள் எல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்களா? அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கூட. ஸோ இன்றைக்கு ராஜ்யத்துக்காக ஒரு 2 காரியத்தை உங்கள் கண்ணு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஸோ முதலாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். யோபு புஸ்தகத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், மறுபடியும் ஒரு நேரம் வாசிக்கலாம். ஒரு 2 வசனத்தை நான் காண்பித்து விட்டு நாம் செபிக்கலாம். யோபு 29ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பிரைஸ் காட். தேவன் அருளின வெளிச்சத்தினால யோபு என்ன பண்ணாராம்? இருளை. இப்ப நீங்க நல்லா பார்த்தா அவருடைய தீபம் அவர் மேல என்ன செஞ்சுதான்? தீபம்னா என்னது? நீங்க பார்த்திருக்கீங்களா? தீபம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு மண் பாத்திரம் மாதிரி, ஒரு குமிழி மாதிரி இருக்கும்னே, அதில் ஒரு சின்ன திரி என்ன பண்ணியிருப்பாங்க? பற்ற வச்சா அதுதான். நான் முடிக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தாக்கு பிடிச்சி கேளுங்க. நான் இன்ட்ரோடக்ஷனாக சிலதை பேசினேன். இப்போ கிளைமேக்ஸ் வாரேன். சீரியஸாக எடுக்கணும், ரொம்ப சீரியஸ் ஆயிடணும். ஹல்லேலூயா. யோபு எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்? 7000 ஆடு. 3 விதத்தில் இன்கம் என்ன செய்யணும் சொல்லுங்க? 3 விதத்தில். திரிசூலம், ட்ரினிட்டி, 3 விதத்தில் உங்களுக்கு என்ன செய்யணும்? யாரோ சொன்னாங்க 3G தெரியுமா? 4G 5G கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் 3G கேள்விப்படணும். ஃபர்ஸ்ட் காடு. ஃபர்ஸ்ட் G என்னது? காடு. செகண்ட் G க்ளோரி. 3வது G கோல்டு. கையை தட்டுங்களேன். ஸோ அந்த 3Gயும் உள்ளவர்களாக நீங்கள் என்ன பண்ணணும்? யோபு எவ்வளோ வசதியாக இருந்தார் பார்த்தீங்களா? எனக்கு தரிசனம் இருங்க. யோபு வாழ்ந்த வாழ்க்கை என்ன பண்ணிடணும்? நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோழியில் ஆரம்பிப்போம், அப்புறம் ஆட்டுலேயும் என்ன பண்ணணும் ஆரம்பிப்போம். விடக்கூடாது. ஆனால் வாழ்வா சாவன்னு சொல்லக்கூடாது. வாழ்வு தாமியா எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த உலகம் நம்மளை எந்த அளவில் பார்த்தீங்களா? கோழி வாங்கணும் அப்படின்னா உடனே நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு கொடுத்த அதிர்ச்சி எல்லாம் இன்னைக்கு அதை அதிர்ச்சி வாங்க வைக்கணும்.
இப்போ பாரு, நம்மளை அறியாமல் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு கோழியை வாங்குவோம், 10 கோழியை வாங்குவோமே, வாழ்வா. அந்த நெகட்டிவ் வேர்டு உள்ள வருது பாத்தியலா? காஸ் ஆஃப் லாஸ், காஸ் ஆஃப் டெத்து, நெகட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் டாக்கு. இயேசுவின் நாமத்தினால எல்லா நெகட்டிவ் தாட்டை லாக் பண்றேன், உடைக்கிறேன். எல்லா நெகட்டிவ் டாக்கையும் உடைக்கிறேன். எதை பேசினாலும் அது ஒரு ஊழியக்காரர் அழகா சொல்றாரு பாருங்களேன். 3வது ஃப்ளோர் போயிட்டாருன்னா நான் கீழே இறங்கி போறேன்னு சொல்ல மாட்டாராம். எங்க கையை தட்டுங்க, என்ன வெறித்தனமா இருக்காங்க பாருங்களேன். பாசிட்டிவ்க்கு நான் கீழே இறங்கி போறேன்னு சொல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறேன்னு சொல்லுவாராம். உங்க வீடுகள்லாம் இப்ப நம்ம சிலர்லாம் பார்த்தோன்னே, ஐயோ பாவம் அந்த பிள்ளை அடிக்கம்லா, இன்னும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயோ நீதி அந்த பிள்ளை சொல்லுங்க. ஐயோ நீதி, பாவத்துக்கு ஆப்போசிட் வேர்டு நீதி தானே. உங்க பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, என்னடா அப்படி நீதி போல உட்கார்ந்துருக்க அப்படிங்கணும். நிலம் மாடு மேய்க்க கூட ஆக மாட்டேன்னு சொல்லப்படாது. நிலம் குறைஞ்சது கலெக்டர் ஆவடா. கோபத்துல கூட அப்படி பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, நீ கோடா கோடையா பெருகுவ போடா அப்படின்றணும். பிரைஸ் காட். நெகட்டிவ் தாட்டும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் டாக்கும். இந்த தாட்டை உடைச்சிட்டிங்கன்னா டாக்கு மாறிடும். இருதயத்தின் நிறைவினால். நம்ம இருதயம் வெளியில் இருக்கும்போது எதில் நிறைஞ்சிருச்சு? ஃபுல்லாக நெகட்டிவ் பாசிட்டிவ் கலப்படத்தில் நிறைஞ்சிட்டு, அப்புறம் உள்ளே வந்த உடனே வசனமும் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வச்சுட்டேன், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுட்டேன், உனக்கு முன்னாடி நன்மையையும் தீமையையும் வச்சுட்டேன். பைபிளே அப்படிதான் என்ன செய்யுது, இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பவுல் செத்தாருல்லா, பேதுரு செத்தாருல்லா, நீங்கள் நான் சாவதற்கல்ல, சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை விவரிப்பதற்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறார். பிரைஸ் காட். நீங்க சும்மா நடமாடினாலே நீங்க சாட்சிங்க. வயசானவங்களுக்கு சொல்றேன், நீங்க வீடு வீடா போய் டிராக்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்களே பெரிய டிராக்ஸுங்க. பவுல் சொன்னாரா, நீங்கள்தான் நிருபமா இருக்கு. என்ன நிருபம்? நான் சொல்றேன், ஜீவனும் இருக்கணும், ஆரோக்கியமும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வைராக்கியங்க. ராஜம்மாள் பாட்டி அந்தோனி தாத்தா வச்சு 100வது வருஷ பிறந்த நாளை பெரிய கேக்க வச்சு கொண்டாடுறோம். அந்த சபையில பேசுறதெல்லாம் நிறுவனமா காண்பிக்கணும். ஒத்துழைப்பு கொடுப்பீர்களா? இல்ல டாட்டா காமிக்க, டாட்டாலாம் காமிக்கப்படாது, போட மாட்டோம். நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு வைராக்கியமா பேசிட்டு இருக்கேன். இந்த யோபு 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுத உடைய சீமானா இருந்தாரு. எங்க யோபுக்கு நமக்கு ரொம்ப சம்பந்தம் இருங்க. ஊத்ஸ்ன்னு பேர் சும்மா வைக்கல, ஊத்துமலைங்கிற பேர் சும்மா கிடையாது. அதுக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, விட்டுறாதீங்க. பிரைஸ் காட். நல்லா பாருங்க, அவர் சொல்றாரு, அவருடைய தீபம் என் தலை மேல என்ன செஞ்சுச்சான்? நல்லா சொல்லுங்க. அதைத்தான் நான் அந்த அகல் விளக்க மறுபடியும் நினைவு வச்சுக்கிடுங்க. அந்த தீபம் தான் அவர் தலை மேல என்ன செஞ்சுதான். இந்த தீபம் பிரகாசிச்சதுக்கு அவட்ட 7000 ஆடும் 3000 ஒட்டகம். இப்ப அவரு எல்லாம் போயிட்டு வருத்தப்படுறாரு. எல்லாம் போயிட்டியா? உடனே அவர் சொல்றாரு, அந்த வசனத்துல வாசிங்க, முந்தின அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல். அடுத்து 2வது வசனத்துல, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் அந்த தீபத்தினால ஒரு சீர் என்ன செஞ்சுதான். அந்த சீர் எனக்கு உண்டாயிருந்தால், ஆனா மறுபடியும் அவர் மேல தீபம் கிடையாது, மகிமை உதிக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய தீபம் உன்மேல் உதித்ததுன்னு எழுதல, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப முதலாவது யோபு தலை மேல இருந்தது என்னது? தீபம். ஆனா 2வது முறை அந்த சோதனைக்கு அப்புறமா அவர் தலை மேல வந்தது மகிமை. பிரைஸ் காட். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில மரித்து இருக்கிறார். இப்போ உங்க தலை மேல தீபம் கிடையாது,
உங்க மேல என் மேல மகிமை இறங்கி இருக்கிறது. அந்த மகிமையுடைய விளைவு என்ன? 14,000 ஆடு, தங்க காசு எல்லாம் என்ன செய்யுது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தீபமே அவ்வளவு பெரிய வேலையை பார்த்துச்சுதுன்னா, சிலருக்குள்ள நமக்குள்ள ஒரு என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த முந்தின சீர் இருந்தா எப்படி இருக்கும்? அயன் பண்ணாம ட்ரெஸ் போட்ட ஆளுங்க நாமெல்லாம் சோப்பு போட்ட அந்த ட்ரெஸ்ஸை இப்படி உதறி போட்டுறக்கூடாது. சொல்லுங்க, ஏன்னா உதறி போட்டா என்ன ஆயிரும்? சுருக்கு என்ன செஞ்சிடும்? உதறி போட்டுறக்கூடாது, என்ன தேய்ச்சிடக்கூடாது, பவுடர் போட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பஸ்ஸில் ஏறிட்டோம்னாலே கண்ணை மூடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பைக்கில் போகும்போது கண்ணை மூடலை, பஸ்லலாம் போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன். அது அநியாயத்துக்கு ஆலங்குளத்துலேருந்து திருநெல்வேலி போனோம்னா ஏப்பா சுற்றி பிள்ளைகளாக தான் நிற்கும். ஊத்துமலையில் அது வரைக்கும் காஞ்சி கிடந்தோம், அப்போ ஒன்று கூட கண்ணில் தெரியாது. என்னைக்கு திருநெல் படிக்க பஸ்ஸில் போகிறோமோ எல்லாம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ தான் ரசிக்கப்பட்டு பஸ்ஸில் என்ன செய்கிறோம், ஏறி உடனே கண்ணை சக்குன்னு மூடிடுவேன். டிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி நின்றுவேன் பிடிச்சிட்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே சமாளித்து என்ன ஒன்றும். ஏன்னா நம்ம நல்ல ட்ரெஸ்லாம் போட்டோம்னா யாராவது அப்படி பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா அது விபரீதமாக என்ன செஞ்சிடும். இப்போ தான் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு நம்ம ஆண்டவரை பார்த்துருக்கோம். இதில் எந்த வித கலப்படம் என்ன பண்ணிடக்கூடாது. அப்படி என்ன ஒன்றும் இருந்தோம். ஆனால் அப்புறம் கிருபையை குறித்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம், அன்பை புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். இப்போ பேசாமல் இப்படி நின்னா கூட நம்ம வாட்டுக்கு என்ன செய்யலாம். பிரைஸ் காட். ஸோ தீபம் அவருக்குள்ள அவ்வளோ பெரிய வேலையை என்ன செஞ்சுதான். இன்னைக்கு உங்கள் மேலே என் மேலேயும் தீபத்தை ஆண்டவர் வைக்கல, அப்படியே மகிமையே வந்து. இந்த மகிமை என்ன செய்யும் தெரியுமா? பூமி இருள் பூமியையும், காரிருள் உன்மேல் கர்த்தர். உலகமே இருண்டு போனாலும் நீங்க அரண்டக்கூடாது, நான் வெளிச்சமா இருப்பேன். உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். பிரைஸ் காட். ஸோ அந்த ரகசிய செயல் அப்படிங்கிறது அன்னைக்கு முதலாம் கட்டத்தில் யோபுக்கு என்னது? ஒரு தீபம் தலை மேல. ஆனால் அந்த ரகசிய செயல் இரண்டாம் கட்டத்தில் மகிமை தலை மேல இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் சிலருடைய வாழ்க்கையில் தீபம் உங்கள் தலை மேல இருந்திருக்கலாம். தீபமும் வெளிச்சம் கொடுக்குமா கொடுக்காதா? மகிமை கொடுக்குற வெளிச்சம் எப்படி இருக்கும்? அது வேற லெவலில். பிரைஸ் காட். இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு வெளிப்பாட்டோட போங்கன்னா, இந்த பிரசங்கத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற முதல் வெளிப்பாடு, என் தலையின் மீது தீபம் அல்ல, என் தலையின் மீது தேவ மகிமை. என் கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. உங்களுக்கே தெரியாம பணவரத்து இருக்குங்க. அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொக்கையும் வரத்தையும் தீரமாக காப்பாரே இது முதலாயா. பொக்கையும் வரத்தையும் தீரமாக காப்பாரே இது முதலாய. கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இப்ப அந்த மகிமை அவர்கிட்ட பிரகாசிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு திறவுகோலை யூஸ் பண்ணாரு. 7,000 ஆடு செத்து போயிட்டு, 3,000 ஒட்டகம் செத்து போயிட்டு, 500 ஏர்மாடு செத்து போயிட்டு, 500 கழுதை செத்து போயிட்டு, 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் மரணத்தை அவர் அறிக்கை பண்ணவில்லை. அத்தனை எதிரடையான காரியங்கள் சுற்றி நடந்திருந்தாலும் ஒன்று ஸ்பிரிட்ல அவர் பார்க்கிறார். இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த செத்து கிடந்த அதுக்கு இடையில இல்லைன்னா அதை தாண்டி ஒருவரை பார்க்கிறார். அங்க பிணங்கள் கிடக்கிறது. அப்படி கண்களை கொஞ்சம் ஏறெடுத்து கொஞ்சம் டெப்தா பார்க்கறாரு. ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கறாரு. எல்லாம் செத்துட்டு, ஆனால் நான் தைரியமா இருக்கேன். ஏன் அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சாம்பவான் விசுவாசத்துல. எங்க எல்லாம் போயிட்டுங்க, மனைவியாவது கொஞ்சம் ஆறுதலா பேசலான்னு பார்த்தா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ நல்லா ஈட்டி வச்சு நறுக்கு நறுக்குன்னு எங்கெல்லாம் அந்த பரு இல்லாத இடம் இருக்கோ, ஓஹோ எங்கெல்லாம் இன்னும் பரு வரலையோ, ஐயோ தூசிச்சு ஜீவனை விடுமியா, நறுக்கு நறுக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கா?
அப்படியே பார்த்து பார்த்து குத்துறா, இங்கே இல்லையோ அங்கே இல்லையா, நறுக்கு நறுக்குன்னு. அவரும் வாங்கி வாங்கி மனுஷன் பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் சரி, சூழ்நிலை என்னாலும் சரி, ஒன்றை சொல்ல தயங்கலை. வாயை திறந்து ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, கையை தட்டுங்க அவருக்கு, யோபுக்காக. இன்னைக்கும் உங்க நிலைமை உங்களை ஏங்க இந்த அந்த வசனம் சொன்னோம்ல, இருள் பூமியையும் இருள் பூமியை. அப்ப இப்ப யோபுவை ஒரு இருள் என்ன செஞ்சிருக்கு, மூடி இருக்கு. என்ன இருள் தெரியுமா? மரணம் என்னும் இருள், சாவு என்னும் இருள், இழப்பீடு என்கிற இருள் அவரை சூழ்ந்து இருக்கிறது. இதன் மத்தியிலே அவர் பார்க்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க காரியம் எதனால் நீங்க இழந்திருக்கலாம், இல்லாம இருக்கலாம், உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கானவைகளை திரும்ப அப்படியே மீட்டு கொடுக்கிறவர் அல்ல, இரட்டத்தனையாய். தீபம் போய் மகிமை இறங்கி இருக்கு. தீபம் போன உடனே, தீபம் அணைஞ்ச உடனே ஒரு இருள் வந்தது உண்மைதான். ஆனா அந்த இருளின் மத்தியிலும் அவர் ஒரு வெளிச்சத்தை பார்த்தார், மகிமையை பார்த்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை சுற்றி இருள் இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு மகிமை தங்கி இருக்கும், ஒரு மகிமை தங்கி இருக்கும். இன்னும் மேல நீங்க மகிமை பொருந்தினவர்களாய். இயேசு எப்படி வருவாரா? 1000 தூதர்களோடு கூட மகிமை பொருந்தினவராய். நல்ல கையை தட்டி நீங்கள் போகையிலும் நீங்கள் வருகையிலும் உங்க தலை மேல தீபம் இருக்காது. நீங்கள் மகிமை பொருந்தினவர்களாய். நீங்கள் வெளியில போகும்போது மகிமை பொருந்தினவர்களாய், வரும்போது மகிமை பொருந்தினவர்களாய். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு குளோரி நிறைந்ததாய். பிரைஸ் காட். எந்த இருளும் உங்கள வேலை. பிரைஸ் காட். அப்ப பாருங்களேன், அந்த இருள் அப்படின்னா அங்க ஒரு சாவு, என்ன இழப்பீடு. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், இருள், இழப்பீடு என்கிற இருள், அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. சில காரியம் உங்களுக்கு டவுட் இருக்கும், வருமா? நான் சொல்றேன், நிச்சயமா ரெட்டிப்பா வரும். பிரைஸ் காட். யோபு மாதிரி நம்பிக்கையோட ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க, இதுதாங்க பாசிட்டிவ் டாக். ஆனா சிச்சுவேஷன் ஃபுல்லா நெகட்டிவ். ஆனா அவருடைய டாக் என்னதான் இருக்குது? பாசிட்டிவ் டாக். நீங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். பிரைஸ் காட். சோ நிச்சயமாய் பாசிட்டிவா என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் எடுக்கலாம். அதுல 12 வாசிங்க. இயேசு ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பிரைஸ் காட். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். இப்போ நிறைய அந்த நம்ம மரணம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பேதுரு மரிச்சாரு, அப்புறம் பவுல் மரிச்சாரு, மிஷினரிகள் மரிச்சாங்க, சீசர்லாம் மரிச்சாங்க அப்படிங்காங்களா? எங்க காலத்துக்கு காலம் வெளிப்பாடுகள் மாறுபடாதா? ஏன் அன்னைக்கு மாதிரி மொபைல் இல்லாமலாம் இருக்காங்க, அன்னைக்கு வாழ்ந்த மாதிரியேவா வாழ்றாங்க, அன்னைக்கு ஊழியம் செஞ்ச மாதிரி அன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் பாருங்களேன் எப்படி எழுதியிருக்கு. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், அதுல ஒளியை அடைந்திருப்பான் தானே எழுதணும். ஆனா என்ன வார்த்தை ஆட் பண்ணப்பட்டிருக்கு? ஜீவ ஒளியை என்ன பண்ணிருப்பானா? ஒளின்னு ஒன்னே சாதாரண ஒளி கிடையாது, ஜீவ ஒளி. நீங்கள் நானும் ஜீவனோட இருக்கணுங்க. இதை நீங்க நல்ல உள்ளுக்குள்ள எடுக்கணும். நீங்க இந்த இருள்னா மரணமும் ஒரு இருள், இழப்பீடும் ஒரு இருள். இந்த 2 இருள்ல இருந்தும் ஆண்டவர் பூரணமான விடுதலை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஜீவ ஒளியை நீங்கள் அடைந்திருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு யாரும் மெழுகுவர்த்தி பற்ற வைக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. நீங்கெல்லாம் கழுகுவர்த்தி. மெழுகுதான் என்ன செய்யும்? உருகி போகும். கழுகும் உருவி போகும், காற்றை உருவி போகும், மேகத்தை உருவி போகும், மழையை உருவி போகும். அந்த கழுகு உருகி போகிற மெழுகு கிடையாது, உருவி போகிற கழுகு. பிரைஸ் காட்.
நல்லா நமக்கெல்லாம் ஒரு படம் வச்சு வில்லியம் கேரி அவருடைய படம் அந்த காலத்துக்கு ஓகே, அவர் மெழுகுவர்த்தி வச்சு தான் போட்டிருப்பாங்க. அவர் மெழுகு மாதிரி கரைஞ்சி என்ன பண்ணாராம், ஊழியம் செஞ்சார். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம கழுகு மாதிரி பறந்து ஊழியம் செய்வோம். அந்த நாட்கள் கரைந்து ஊழியம் செய்கிற நாட்கள், இந்த நாட்கள் பறந்து ஊழியம் செய்கிற நாட்கள். நீங்கள் கரைய மாட்டீங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம் இருக்கு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்டை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு நோக்கம் என்னென்னா, ஜீவனை பற்றி பேசணும், ஐஸ்வர்யத்தை பற்றி. ஸோ 2 நோக்கத்தோடு பேசுகிறேன். அதுக்கு யோபுவை பற்றி பேசியிருக்கேன். பாம்புன்னா ஏங்க, யானை எவ்வளோ பெரிய யானை, சிங்கம் எவ்வளோ பெருசு, சிறுத்தை எப்படி இருக்குது, கரடி எப்படி இருக்குது, ஏன் அப்படி போட்டிருக்கலாம்ல? கரடினா படையே நடுங்கும்னு, எதுக்கு முனைக்கும் நல்லா இருக்கு. பாம்புன்னா படையே நடுங்கும். ஏன் நடுங்குமா? போட்டுச்சுன்னா மரணம். அதனால தான் என்ன செய்யுது, அவன் என்னன்னு தெரியுமா, கரடி கையில் மாட்டினா கூட தப்பிச்சிடலாம், சிங்கம் கையில் மாட்டினா கூட தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பாம்பு கொத்துச்சுன்னா சங்கு தாண்டி உனக்கு பால் ஊற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யுது. இது உலகம் சொல்லுது பாம்புன்னா படையே நடுங்கும்னு. ஆனால் வசனம் சொல்லுது பவுலுன்னா பாம்பே நடுங்கும். டைலாக மாத்துங்க. உலகம் சொல்லும் பாம்புன்னா படையே நடுங்குங்க, நீங்க சொல்லணும் பவுலுன்னா பாம்பே நடுங்குண்டா. பொண்ணு துறன்னா பாம்பே நடுங்கும், பொண்ணு துறன்னா மரணமே நடுங்கும். இயேசுவின் நாமத்தினால். நான் மட்டும்தானா? கூட வேற யாரும் இல்லையா? என்னோடு கூட வருகிறவர்கள் யார்? மோசே கேட்ட மாதிரி கேட்கிறேன், கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பவன் யார்? பிரைஸ் காட். மரணத்தை மிதின்னு மிதிச்சு அது நம்மை பார்த்து பயப்படணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். தேவன் இதற்காகவே உங்களை என்னை நியமித்திருக்கிறார். நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா இதுக்கான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்கிறார். ஐஸ்வர்யத்துக்கான ஒரு மகிமை, ஜீவனுக்கான ஒரு மகிமையை ஆண்டவர் வைக்கிறார். அது வரைக்கும் பாம்புன்னா தீவே என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பவுலுன்னா அங்க உள்ள பாம்பே என்ன செய்யுது. நான் நம்புறேன் பவுல் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க விரியன் பாம்பே என்ன செஞ்சிருக்காது, இடத்தை காலி பண்ணிட்டு மரணத்தின் வல்லமைகள் உடைக்கப்படட்டும். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, இவன் மரிக்கிற போது அவன் மரிக்கிற போது அவன் மரிக்கிற போது இவன் மரிக்கிற போது வாசிக்கிறீங்களா? எல்லாருமே மரிச்சாங்க. இதுக்கு விதிவிலக்கா யாராவது இருந்தாங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா, மோசே மரிக்கிற போது, யோசுவா மரிக்கிற போது, யாக்கோவு மரிக்கிற போது, மெத்துசலா மரிக்கிற போது, அப்படி மரிக்கிற போதுனே இருக்கு. இதுக்கு விதி விலக்கா யாராவது பைபிள்ல இருக்காங்களா? ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு, எலியா சுழல் காற்றிலே மரணத்தை காணாதபடிக்கு. அப்ப மரித்தவருடைய பட்டியல் எப்படி இருக்கு? அதிகமா. ஆனா மரணத்தை காணாதவருடைய பட்டியல் எப்படி இருக்கு? கம்மியா. 2 பேர். நான் சொல்றேங்க, நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மரணத்தை கண்டுவிட்டார்கள். இந்த குரூப்லாம் மரணத்தை காணாதபடிக்கு மறுரூபமாவதற்காக இருக்கிற குரூப். பைபிள்ல 2 பேர் தான் மரணத்தை காணல, மற்ற எல்லாரும் மரணத்தை என்ன பண்ணிட்டாங்க. நம்ம சபையில 2 பேர் மரணத்தை பார்த்துட்டாங்க. இங்க இருக்க வேற யாரும் ருசி பார்த்துடக்கூடாது. ஏசு ருசி பார்த்துட்டாரு. நீங்க அதை ஜெயமா விழுங்கணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக நம்மை நியமித்திருக்கிறார். ஸோ என்னை பின்பற்றுகிறவன் மரணம் என்கிற இருளிலே நடவாமல், இழப்பீடு என்கிற இருளிலே நடவாமல், அவன் ஐஸ்வர்ய மகிமையை அடைந்திருப்பான், ஜீவ மகிமையை அடைந்திருப்பான். எனக்கெல்லாம் நல்ல நம்பிக்கை வந்துட்டுங்க. உயிரோட தான் இருக்கும். மரணத்துக்கே பூச்செண்டு வைக்கிறவங்க மரணத்துக்கு ஏஜெண்டா இருக்கக்கூடாது. எடுக்கிறீங்களா உள்ள? எனக்கு 2 காரியம். நல்ல ஐஸ்வர்யமா இருங்க, நல்லா வாழ்ந்து சுகித்துருங்க, நிறைய தாராளமா விதைங்க, வாரி இறைங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார்.